ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஸ் கிச்சன். நிறையா பேர் என்கிட்ட கேட்ட ஒரு ரெமெடி தான் நான் இப்போ ரெடி பண்ண போகிறேன். தொப்பை குறைய மாட்டுது, வெயிட்டே குறைய மாட்டுதுங்கன்னு சொல்கிறவங்களுக்கான ஒரு ரெமெடி தான். வாங்க பார்க்கலாம். 1 கப் கரிஞ்சீரகம், 1 கப் ஓமம், 2 கப் நான் வெந்தயம் எடுத்திருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட் இருக்குங்க. என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க எனக்கு சொன்னாங்க. நான் இதை வந்து ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். என் உடம்பும் குறைஞ்சிருக்கு, என்னோடய தொப்பையும் குறைஞ்சிருக்கு. அடுப்பத்தை வச்சு பேன் சூடானதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க கரிஞ்சீரகத்தை அடுப்பில் மாற்றி ஒரு வாசம் வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். புதுசாக ட்ரை பண்ணுறவங்க அடுப்பை சிம்லேயே வச்சு வருங்க. ஏன்னா ஒரு தெரியாத வறுத்துட்டிங்க அப்படின்னா கசக்க ஆரம்பிச்சிடும் எல்லாமே. அதனால் நான் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒன்று ஒன்றா நல்லா நீங்கள் வறுக்கும் போதே வாசம் வரும். அந்த ஸ்டேஜில் எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அதே பிளேட்டில் நம்ம 1 கப் ஓமம் எடுத்துருக்கோம். நல்லா வெடிக்கும், நல்லா வாசமாக வரும் ஓமமும். நம்ம அதே பிளேட்டில் மாற்றிட்டு தெரியாதவங்க வெந்தயத்தெலாம் நல்லா அதிகமாக வறுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப கசக்கும். அதனால் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே வெந்தயத்தை வறுத்தா கூட போதுமான அளவு நல்லா வறுபட்டிருக்கும். இது எப்படி குடிக்கணும் அப்படின்னா, நைட்டு நம்ம சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க ஓமம், வெந்தயம், கரிஞ்சீரக பொடி மிக்ஸை 1 டீஸ்பூன் எடுத்து நல்லா கொஞ்சம் சூடான தண்ணியில் கலந்து சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அதை குடிச்சிட்டு நம்ம படுத்துக்கணும். அதுக்கப்புறம் எதுவும் சாப்பிடக்கூடாது. நான் ட்ரை பண்ணி என்னுடைய உடம்பு நல்லாவே குறைஞ்சிருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்டில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை பார்க்குறவங்க நான் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க எல்லா லவ்வபிள் பர்சனுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இதோட நன்மை என்ன அப்படின்னா, இரத்த குழாயில் அடைப்புலாம் இருந்துச்சுன்னா அது நீக்கப்பட்டு இருதயம் சீராக இயங்குவதற்கு உதவுது. நம்ம உடம்புல உள்ள தேவையற்ற கழிவுகளை நீக்க பயன்படுது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.